Hey friends, welcome to Nila's Kitchen. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு தக்காளி சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் ஆயில் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் ரெண்டு போட்டேங்க. இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணும் என்னோடய யூடியூப் சேனல் போய் பாருங்கள். அது கூடவே வரமிளகாய் பச்சை மிளகாய் போட்டேங்க. இது காரத்துக்கு வரமிளகாய் பச்சை மிளகாய் மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுங்க. தக்காளி எடுத்து வச்சுருக்கிறத போட்டு நல்லா வதக்கி விட்டேங்க. உப்பு போட்டு நல்லா கொலையாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸ் போட்டுக்கலாங்க. ரைஸை போட்டு அந்த தக்காளி இதுலேயே வந்துட்டு நல்லா வதக்கிடணுங்க, அந்த தண்ணியிலேயே. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறங்க நல்லா தண்ணி அப்சர்வ் ஆனோடனே விசில் வச்சு ஒரே ஒரு விசில் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக் பேஜையும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.